நடிகர் கமலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். 50 ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாத அவளொரு தொடர்கதை. கமலுக்கு வாய்ப்பு வந்தது எப்படியாம்? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அவளொரு தொடர்கதை படத்தில் கதாநாயகியாக நடிக்க நடிகையை தேடிக்கொண்டிருந்தார் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஆவார். அப்போது அவருக்கு எர்ணாகுளம் படத்தில் 2 பீஸ் உடையில் நடித்த சுஜாதாவின் நடிப்பு மிகவும் பிடித்திருந்ததாம். தனது படத்துக்கு இவள்தான் கதாநாயகி என்றும் முடிவு செய்தாராம். அதன்படி பேசி நடிக்க வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது சுஜாதாவால் பாலச்சந்திரன் சொல்லிக் கொடுப்பது போல நடிக்க முடியவில்லை, திணறினாராம். அதனால் பாலச்சந்திரன் அவரை கோபத்தில் திட்ட விக்கி அழ ஆரம்பித்தாராம். ஆனால் அதன் பிறகு அவர் நடித்த காட்சிகள் எல்லாம் அட்டகாசமாக இருந்ததாம். பாலச்சந்தரே பிரமிக்கும் வகையில் சிறந்த நடிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் பாலச்சந்தர் ஒருவரை பார்த்தால் மாத்திரத்திலே அவருடைய திறமை எப்படி இருக்கும் என்பதையும் எடை-போடுவதில் வல்லவராவாராம். அப்படித்தான் சுஜாதா விஷயத்திலும் இருந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் 2 பீஸ் உடைக்கும் இந்த படத்தில் சுஜாதா அணிந்த உடைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எப்படி கணித்துள்ளார் என்றும் பாருங்கள் நீங்களே. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருந்ததாம். அதுதான் விகடவி ரோல். அந்த கதாபாத்திரத்துக்கு கன்னி பருவத்திலே படத்தில் நடித்த ராஜேஷ் சரியா வருவார் என்றும் நினைத்தார் பாலச்சந்தர். அப்போது அவர் வாத்தியாராக பணிபுரிந்து வந்தாராம். நல்ல தமிழ் பேசுவார் என்பதாலும், ஆனால் அந்த பாத்திரத்துக்குள் பொருந்துவாரா என்ற சிந்தனை அவர் மனதிலே இருந்து கொண்டே இருந்ததாம். அந்த வகையில்தான் யாரை நடிக்க வைக்கலாம் என சிந்தித்துக் கொண்டே இருந்தார் பாலச்சந்தர். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் கஸ்தூரி ரங்கன் சாலையில் பாலச்சந்தர் காரில் சென்று கொண்டிருந்தார். அந்த பக்கமாக வந்த கமல் சாலையில் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து அவரை பார்த்ததும், அடடா, இந்த பையனை மறந்துட்டோமே என்று நினைத்தாராம் பாலச்சந்தர். அப்போது கமலை சந்தித்தும் படத்தில் நடிக்க வாய்ப்பையும் பெற்றுள்ளார் அவர். 3 நாட்களில் திட்டமிட்டபடி அந்த படப்பிடிப்பை நடத்தி முடித்தார் பாலச்சந்திரன். அதனால் பெரிய லாபமும் கிடைத்துள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த படத்தில் நல்ல லாபம் கிடைத்துள்ளது என்றும் தயாரிப்பாளர் ராம் அரங்கனல் கூறியிருக்கிறார். இந்த மாதிரி பாலச்சந்திரர் திட்டமிட்ட பணியாற்றாமல் இருந்திருந்தால் நான் கடற்சுமையில் மூழ்கியிருப்பேன் என்றாரும் அவர். இந்த படத்தின் 100வது நாள் விழாவுக்கு பிரபல ஹிந்தி நடிகர் ராஜ் கபூர் வந்திருந்தார். முன்னர் இதுபோன்ற ஒரு பாராட்டு விழாவில் சத்யஜித்ராவை சந்தித்துள்ளேன். இப்போது இன்னொரு மேதை பாலச்சந்தரை சந்திக்கிறேன் என்றாராம். 1974 அவளொரு தொடர்கதை படம் வெளியானது. இப்போது 50 ஆண்டுகள் ஆகிவிட்டனாம். என்றாலும் இப்போது புத்தம்புதும் படம் பார்த்த மாதிரி தான் ஒரு நல்ல படம் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதாம். இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.